இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் தேங்காய் பால் கிரேவி பண்ண போகிறோம். சரி, அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், தாளிக்கிறதுக்கு சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய் பால் 1 கப், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன். ஓகே. எண்ணெய் காஞ்சோன்னா சீரகம் காஞ்சோன்னா வெங்காயம் போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வாசனை போனதுக்கப்புறம் மஷ்ரூமை கொட்டி நல்லா வதக்க வேண்டியது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நல்லா திக்காகி வர வரைக்கும் கிளறி விட்டுமா, நல்லா கிளறி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் அடி பிடிச்சிரும். இந்த பக்கம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாரு, அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் டோட்டலாக கொதிச்சிச்சுன்னா அவ்வளோதான். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும். ஆனால் பாரு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.